ஏய் அண்ணியாங்க அருமி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து மினி சீரியஸாக கொண்டு போகலான்னு சொல்லி இருக்கேன்டா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால் ஒரு 3 பார்ட் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேரேஜ் மை க்யூட் லிட்டில் பிரின்சஸ். அண்ட் ஸோ இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனில் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறீங்க. ஜங்கோட அம்மா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. டேய், நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? அம்மா, நான் எத்தனை டைமாக உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் போய் தான் ஆகணும். ரூஹியை சேஞ்ச் பண்ணணுமா? அவள் இங்கே இருந்தால் அவங்க அப்பாவோட மெமரிஸ்லேயே அழுதுகிட்டே இருப்பாள். ஃபுல்லாக நான் டோட்டலாக அவளை மாற்றணும். நான் யூஎஸ் போயிட்டு அவளை படிக்க வச்சுக்கிறேம்மா. அங்கே உள்ள கம்பெனி பிரான்ச்சஸ்லாம் நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கம்மா, என்னால் முடியாது அப்படின்றான். ஸோ ஜெகங்கோட அப்பா, ஏய் இப்போ எதுக்குடி இங்கே வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்க? அவன் தான் போகிறேன்னு சொல்கிறான்ல. நம்ம பையன் இப்போ தான் கொஞ்சமாச்சு மெச்சூராக நடந்துக்கிறான். கம்பெனியெல்லாம் அவனே ரூல் பண்ணுறேன்னு சொல்கிறான். புரிஞ்சுக்கோடி. இங்கே பாரு, அங்கே பாருடி, ரூஹி எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு. அவளும் நம்ம பொண்ணு மாதிரி தானே. ஆனால் என் பையனை பிரிஞ்சு என்னால் எப்படிங்க இருக்க முடியும்? இருக்கணும், அவள் அப்பா இல்லாமல் இருக்கால்ல, அது மாதிரி தான் அப்படின்றாரு. ஸோ அவங்களும் அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. ஏன்னா புரியுது உங்களோட சுச்சுவேஷன். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ஜியோன்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னம்மா ரூஹி, எப்படி இருக்க? இருக்கேன் அங்கிள். இங்கே பாரு, நான் ஏன் இந்த முடிவு ஜங்குக்கு எடுத்திருக்கான்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பான். சொன்னார். சரிம்மா, இங்கே பாரு, எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு அவர் உங்கள் ஃபேஸை கட் பண்ணிட்டு, ஜங்குக் ஏதாச்சும் உன்னை டார்ச்சர் பண்ணணும், ஏதாச்சும் வேலை வாங்கணுன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லு, நான் இருக்கேன். அடுத்த செகண்ட் நான் யூஎஸில் இருப்பேன். உன்னை எதுவுமே பண்ண மாட்டான். உன்னை லிட்டில் பிரின்சஸ் மாதிரி ஹாப்பியாக பார்த்துப்பான். அது தெரியும் அங்கிள். எதுக்குமா நீ இப்போ டல்லாக இருக்க? அது என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு புரியுது உன்னோட சுச்சுவேஷன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நியூ பிளேசஸ் அண்டு நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மாறிடுமா அப்படின்ட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஜங்க் வந்துட்டு, வா, லைட்டுக்கு லேட் ஆகிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்கள் போகணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஸோ ஜங்க் அப்பா அவங்களையும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, டேய் நல்லா பார்த்துக்கோடா, எனக்கு தெரியும்ப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாக்கிட்டேலாம் சொல்லிட்டு அப்படியோ ஃப்ளைட்டில் தான் இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து நீங்கள் எதாவது மினி ஃப்ளைட்லாம் இருக்கீங்க, உங்களோட ப்ரைவேட் ஜெட். ஸோ அதில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான், எதுக்குடி இப்போ ஒரு மாதிரி இருக்கு? இல்லை அப்படின்ட்டு நீங்கள் இந்த சைடு விண்டோ சைடு திரும்பிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் அப்படி உங்கள் கிட்டே வந்து, இங்கே பாரு, எனக்கு தெரியுது நீ ஏன் ஃபீல் பண்ணுறேன்னு. இப்போ எல்லாம் உனக்கு ஃப்ளாஷ் ஆகுமே. நீ உங்கள் அப்பா கூட இருந்தது, அப்பா உன் கூட இருந்தது, நான் இருந்தது, உன் அம்மா இருந்தது, எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுமே. அதெல்லாம் லைஃப்பில் நம்ம கூட யார் கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்கன்னு இம்பார்ட்டனே கிடையாது. எல்லாருமே நம்மளை விட்டு ஒரு நாள் பிரியத்தான் போகிறாங்க. அது இப்போ நடந்திருக்குன்னு நினச்சிக்கோவேன். அதெல்லாம் அப்படி இல்லைடி, நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு புரியுது, பட் இதை அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் எல்லாம் மாறும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறான். உங்களுக்கும் இப்போ தான் ஒரு மாதிரி ஹோப்பாக இருக்குது. ஏன்னா எல்லாம் மாறும், நீங்கள் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது. அப்படியே ஜங்க பாட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்க்குறான். ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது அப்படியே அந்த சேரில் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. ஸோ ஐஸை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ அவங்க ஐஸை ஓப்பன் பண்ணி தான் பார்க்குறீங்க. இப்போ யூஎஸில் தான் இருக்கீங்க. ஜங் உங்கள் லக்கேஜ்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கான். அண்டு வந்து நீங்கள் அப்படியே நடந்து பின்னாடி வாரீங்க. ஸோ உங்களுக்குன்னு அங்கே தனியாக ஒரு காரே இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்திருப்பாங்க. ஸோ அதில் தான் ஏறிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜங்கு நீங்கள் பார்த்துட்டு, ஆமாம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அதெல்லாம் சர்ப்ரைஸ், சரியா? என்கிட்ட எதுவுமே கேட்காது. எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினை. உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான். நீ என்ன நினைக்கிறியோ அது மட்டும்தான். ஏய்,
இந்த மாதிரி ஆளே கிடையாது நீ. எவ்வளோ ஜாலியாக எப்படி என்கிட்ட சண்டை போட்டு இருப்ப. இப்போ அங்கிள் போனதுக்கப்புறம் ஏன்டி இப்படி இருக்க? எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவேன், எப்படியெல்லாம் என்னை போட்டு அடிப்பேன். இப்போ என்னடி இப்படி இருக்க? சத்தியமாக சொல்கிற ரூஹி, எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ரூஹி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னோட பழைய ரூஹி எனக்கு வேணும் அப்படின்றான். என்ன சங்கு, காரில் வச்சு? ஆமாம், காரில் வச்சு தான் இப்படி தான் பேசுவேன். நீ இப்படி அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஃபேஸை கப் பண்ணுறான். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஜங்கு தள்ளி விட்டு, இங்கே பாரு, டிரைவர் நம்மளே தான் பார்த்துட்டு வராரு, அவருக்கு எங்கடி புரியப்போது நம்ம பேசுகிற லாங்குவேஜ்? அவர் இங்கிலீஷ் டி அப்படின்றான். அது சரிதான், நம்ம பேசுகிறது புரியாதுதா, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு அவருக்கு புரியும்ல. இவ ஒருத்தி அப்படின்ட்டு அவன் அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிறான். இப்போ வீட்டுக்கு தான் ரீச் ஆகுறீங்க. ஸோ போய் வெளியேருந்து பார்த்தா ஜங்குக்கு நீங்கள் பார்த்துட்டு, டேய் வீடு எடுக்க சொன்னா என்னடா ஒரு பேலஸே எடுத்து வச்சுருக்க? ஆமாம், நீ ஓடி ஆடித்துறதுக்கு உனக்கு பிளேஸ்லாம் வேணும்ல. அது மட்டும் இல்லை, நானும் கம்பெனின்னு சொல்லி வெளியே போயிடுவேன். நீ ஸ்கூல் விட்டு வந்தேன்னா அடிக்கடி வெளிலலாம் கூப்பிட்டு போக முடியாது. அதான் தியேட்டரு அண்ட் உனக்கு பிடிச்ச எல்லாமே இங்கே இருக்குது. ப்ளே கிரவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உனக்கு ஸ்விம்மிங் பண்ணுறது பிடிக்கும்ல, ஸோ அதனால் பெரிய ஸ்விம்மிங் பூலே வச்சுருக்கேன், புரியுதா? அங்கே ஜாலியாக நீ என்ஜாய் பண்ணலாம், உனக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்றான். ஸோ நீ ஜவங்க போது எக்ஸைட்டாக எல்லாமே மறந்துட்டு, சீரியஸ்லி இங்கே இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கா? ஆமாண்டி இருக்குது, உனக்காக தான் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே குடு குடுன்னு இந்த வீட்டுக்குள்ளே ஓடுறீங்க. ஸோ கார்ட்ஸ்லாம் வெளில நிற்பாங்க, அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் நீங்கள் ஜங்க்கு வர்றீங்கன்னு. ஸோ அவங்க வெல்கம் பண்ணி நிற்கிறாங்க. நீங்கள் அந்த புக்கையெல்லாம் தள்ளி விட்டு அப்படியே ஓடி போகிறீங்க. ஸோ ஜங்குக் தான் தலையிலே அடிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டா இவ சேட்டையே ஆரம்பிச்சிட்டா. ஏய் ரூஹி, நான் சொன்னேன் ஒரு வார்த்தைக்கு என்னடி இப்படி ஓடி போகிற, நில்றி அப்படின்ட்டு அவனு பின்னாடியே ஓடி வரான். ஸோ கார்ட்ஸ் தான், சரி நம்ம பாஸுன்னு சின்ன பையனாக மாறிட்டார் போல் அப்படின்னு அவங்க மக்களே பேசிக்கிட்டு உங்கள் லக்கேஜ்லாம் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே போய் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்குறேன்னு கூட தெரில. ஸோ ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி போயிட்டு எங்கெங்கே இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோராக தேடிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அது பெரிய ஒரு பேலஸ் மாதிரி தான், அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. பட் ஜங்குக் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். டி ஜங்குக், எங்கடா இருக்குது எனக்கு தெரியல, அதை தாண்டி சொல்ல வந்தேன். நீ பாட்டுக்கு தேட்டே இருக்கே, உனக்கு கால் வலிக்காதா என்ன? வலிக்கும் தான், ஆனால் எனக்கு இப்போ அது வேணுமே. என்னடி வேணும்? ஸ்விம்மிங் பூல், நான் போய் ஸ்விம் பண்ணலான்னு இருக்கேன். என்னது, ஸ்விம் பண்ண போறியா? ஆமாம் அப்படின்றீங்க. சரி அப்படின்ட்டு அவனும் உங்களை கூப்பிட்டு போகிறான். லிஃப்டில் தான். என்ன ஆகும், மேலேயா இருக்குது? ஆமாண்டி, மேலே தான், யாரும் வரமாட்டாங்க, நீ வேற அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். டேய் ஜங்குக்கா, என்னடா பார்க்குற, ஒரு மாதிரி பார்க்குற, பார்வையே சரியில்லையே, நீ வர வர மோசம். யாருடி, நானா மோசம்? ஆமாம், நீ தான் மோசம். கல்யாணமானதுக்கு அப்புறம் நீ என்னை பார்க்குற விதமே வித்தியாசமாக இருக்குது. எந்த மாதிரி இருக்குது? நீ குறுன்னு பார்க்குற. முன்னைக்கெல்லாம் நார்மலாக பார்ப்பேன், என்கிட்ட சண்டை போடுறதுக்குன்னே வருவேன். ஆனால் இப்போது நானே சண்டை போட்டாலும் நீ என்கிட்ட என்னை எதிர்த்து பேச மாட்டேங்கிற, எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. நான் அடிக்க வந்தாலும் கூட நீ அப்படியே அடி வாங்கிக்கிறே தவிர என்னை எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டேங்கிற. என்ன பண்ணுறது? முன்னைக்கே நீ என் அங்கிளோட பொண்ணு, பட் இப்போ நீ என் பொண்டாட்டியாச்சே, எப்படி அடிக்க முடியும்? மனசு வர மாட்டேங்குது. என்னது அப்படின்ட்டு நீங்கள் குனிச்சிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் முன்னைக்கு மாதிரி ஜங்குக்கிட்ட பழகலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. பட் ஜங்கு ஸ்ட்ரைட்டாக பொண்டாட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே சைலண்ட்டாக குனிச்சிக்கிறீங்க. ஸோ லிஃப்ட் டோரும் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் தான் அப்படியே வெளில குடுன்னு போகிறீங்க. போய் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது, அங்கங்கே பால்ஸ்லாம் இருக்குது. இவ்வளோ பெரிய பால், அது அது என்னது?
அப்படின்ட்டு உள்ள போகிறீங்க. அப்போ ஜங்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் எங்கடி போகிற? இப்போ தான் ட்ராவல் பண்ணி வந்தோம், அதுக்குள்ளவா? இல்லை, நான் போய் குளிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் தான் போட்டிருப்பீங்க. உங்கள் ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. ஏய் என்னடி பண்ண போகிற? குளிக்க போகிறேன். அதுக்கு இப்படியே வா. அப்போ எப்படி குளிக்கிறது? எல்லாத்தையும் கலட்டிட்டு தானே குளிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு பட்டனா அன்பட்டன் பண்ணுறீங்க. ஜங்கு உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு, நான் முதல்ல வெளில போகிறேன், அதுக்கப்புறம் நீ குளி அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு வெளில போயிடுறான். நீங்கள் ஜங்கை பார்த்துட்டு, தெரியும்டா நீ என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு தெரியும், பட் என்கிட்ட வரும்போது உனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. முன்னைக்கெல்லாம் நார்மலாக பேசுவேன், சண்டை போடுவேன், ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைல்ல. நீ இப்போது வரும்போது கூட சொன்னீங்க அவன் பொண்டாட்டின்ட்டு. நான் கண்டிப்பாக உன் பொண்டாட்டி தான்டா. நீ எப்படி தான் ஷையாக ஓடி போனாலும் நான் அவனை விட மாட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, இப்போலாம் நான் உன்னை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஐ மீன் என் மைண்டுக்குள்ளே நீ மட்டும்தான், வேறு எதுவுமே எனக்கு இல்லை. என் அப்பாவை கூட நான் மறந்துடுவேன் போல நீ என் கூட இருக்கும்போது. ஏன்னா நீ என் அப்பாவுடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்க. தெரியலடா, கண்டிப்பாக தெரியல. ஆனால் எல்லாத்தையும் மறந்து அவன் கூட நான் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். அதான் என் அப்பா ஆசைப்படுவார் அப்படின்ட்டு உங்கள் ஷர்ட்லாம் அன்பட்டன் பண்ணிட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஸோ உங்கள் கபட்டில் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்கு கீழே போயிட்டு அவன் ஆல்ரெடி எல்லாருமே மெட்ஸ்லாம் அவங்க திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அந்த மெட்ஸ்கிட்டேலாம், எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு சார். சரி கிளம்புங்க அப்படின்றான். ஸோ அவங்க பார்த்துட்டு, என்ன அந்த பையன் இவ்வளோ நேரமும் அவன் ஒய்ஃப் கூட எவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தான், நம்மக்கிட்ட மட்டும் இப்படி எரிஞ்சு விடுறானே அப்படின்ட்டு ஒரு பொண்ணு பேசுகிறா. அதுக்கு இன்னொரு பொண்ணு, இந்த மாதிரி பணக்கார பசங்கள்லாம் இப்படி தாண்டி இருப்பாங்க, அவங்க அப்படி தான் ரூடு, ஆனால் அவங்க பிடிச்சவங்கிட்ட மட்டும் அவங்க ரியல் கேரக்டரை காட்டுவாங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கீழே டைனிங் ஹால் வரான் சாப்பிட்டதுக்கு. அப்போ தான் ஜங்கு பார்க்குறான், கீழே நீங்கள் வரவே இல்லை. அப்போ மேட்கிட்டேலாம், ஆமாம் வந்துட்டாளா? இல்லை சார், மாம் இன்னும் வரலை. அப்போது நீங்கள் யாரும் போய் கூப்பிடலையா? அது நான் போய் கூப்பிட்டேன் சார், அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா சொம் பண்ணிட்டு இருக்கா? நான் கீழே வந்தே 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, சளி பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு என் பாட்டுக்கு குடுகுடுன்னு அந்த ஸ்டெப் ஏறிட்டு லிஃப்ட்டில் தான் போகிறான். போயிட்டு பார்த்தா நீங்கள் அப்படியோ ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது அப்படியே அங்கே ஸ்டாப் ஆகி உங்களே பார்த்துட்டு இருக்கான், உங்கள் ஃபுல் டாப் டு பாட்டம். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது, என்ன இவ எப்படி இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் நான் என்னால் எப்படி எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஏன் இவ எப்படி இருக்கா இந்த மாதிரி ட்ரெஸ்? ஜங்கு, இவளை நீ சின்ன பொண்ணுறா, இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு டவல் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு பாலில் பிடிச்சிட்டு, என்ன ஜங்கு எந்த பக்கம்? ரூஹி, டைம் ஆச்சுடி, நைட் ஆயிடுச்சு தெரியுமா, நான் வரும்போதே ஈவினிங் ஆச்சு. இங்கே பாரு, நைட் டைமில் இப்படி ஸ்விம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன் ஹெல்த் என்ன ஆகுது? ஆல்ரெடி நீ ரொம்ப வீக்காக இருக்க, மறுபடியா மேலே வா. மேலையா? நானா? நான் ஜஸ்ட் 1 ஹவர் தான் ஸ்விம் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சு. ஏன் 4 ஹவர்ஸா? இல்லை அதெல்லாம் கிடையாது, முதல்ல வா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கையை கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ஒரு ஈவனாக ஸ்மோக் பண்ணிட்டு, இவன் இப்படியெல்லாம் பண்ணால் நம்மளை விட மாட்டான், நம்ம நனைஞ்சிருக்கு வந்துன்னா நம்மளை கூப்பிடுறான் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு அந்த ஸ்டெப் மாதிரி இருக்கும்ல ஸ்விம்மிங்கில், அதுக்கு மேலே ஏறிட்டு ஜவுங்க காலை பிடிச்சி அப்படியே இழுக்குறீங்க உங்கள் பக்கம். அப்படியே தொண்டு அந்த ஸ்விம்மிங் பூல்லையே உங்கள் மேலே அப்படியே விழுந்துடுறான். ஸோ நீங்கள் இப்போ உள்ள ஜங்குக்கும் உள்ளதான். ஸோ அங்கே வாட்டருக்குள்ளே அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே மெல்ல வந்து அப்படியே தலையை வெளில விட்டு, என்னடி என்னையே இழுத்துட்ட? ஆமாம், ஏன்னா ஸ்விம் பண்ண விடாட்டி நான் அப்படி தான் இழுப்பேன் அப்படின்ட்டு நீ ஜங்க பார்க்குறீங்க.
இப்போ தான் அவன் எல்லாமே தெரியுது. ஏன்னா ஒயிட் டிஷர்ட் போட்டிருப்பான். ஸோ அவன் பாடியெல்லாம் அப்படியே ரிவீல் ஆகுது. டேய் அது வந்து அப்படின்ட்டு அவன் செஸ்ட்டையே பார்த்துட்டே இருக்கீங்க குறுக்குறுன்ட்டு. அப்போ ஜங்குக் உங்களை திட்டுறான். ஏய் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாளைக்கு நீ ஸ்கூல் போகணும். உனக்கு எல்லாமே அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தனா உனக்கு எப்படிடி ஹெல்த் இன்னும் சரியாகுமா? இன்னும் ஓவராக மோசமாகும். இந்த மாதிரி பண்ணாத ரோஹி அப்படின்ட்டு திட்டுறான். பட் இப்போ தான் நோட் பண்ணுறான். நீங்கள் குறுக்குறுன்னு ஜங்கோ செஸ்ட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்கோ ஏய் எங்கடி பார்க்குற அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜங்குக்கோட டிஷர்ட் இருக்கும்ல. ஸோ டிஷர்ட்டுக்குள்ளே உங்கள் ஹேண்ட் அப்படியே உள்ளே இன்சைட் பண்ணுறீங்க. ஏய் எங்கடி கை வைக்கிற? இல்லை ஜங்கு நான் இதை பார்த்ததே இல்லையா? ஆனால் நீ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸ்டொமக்கெல்லாம் பட்டர்ஃப்ளையாக இருக்குது தெரியுமா? அப்படின்ட்டு அவன் செஸ்ட்டுக்குள்ளே உங்கள் ஹேண்டை கொண்டு போயிட்டு அவன் ஆப்ஸ்லாம் டச் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை அப்படியே பிடிச்சிக்கிறான். ஸோ நீங்கள் ஜங்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற அப்படின்ட்டு உங்களை அப்படியே நோட் பண்ணுறான். உங்கள் ஹேர்லாம் வெட்டாக இருக்குது. ஸோ அப்படியே வாட்ராப்பாக இருக்குது அங்கங்கே. ஏய் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே என்னடா இந்த மாதிரி பண்ணால் நான் எப்படி கண்ட்ரோலாக இருப்பேன்? எவ்வளோ பெரிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் அவளை பார்த்தானே இப்படி ஆகுறனே. எனக்கு வேற அடிக்கடி இவன் எலும்பி நிற்கிறான். இதை பார்த்தானா ஆல்ரெடி பார்த்துட்டா என்ன இதுன்னு கேள்வியும் கேட்டா இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவன் கிட்ட க்ளோஸாக வர்றான். ஸோ இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க அவங்க கிட்ட க்ளோஸாக இருக்கான். ஸோ அப்படியே அவங்க ஹேண்ட் அப்படியே கீழே எடுத்துட்டு சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு மேலே ஏறி போகிறீங்க. ஸோ பின் போஸே பார்க்குறான். பா எப்படி இருக்கா அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிறான். அங்கிள் நீ போனது தான் போனேன். இந்த மாதிரி ஒரு ரசகுல்லாவை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டல. தேங்க்யூ அங்கிள். நான் நல்லா பார்த்துப்போம் பொண்ணை அப்படின்றான். நீங்கள் ஏன் மேலே எழும்பி வந்துருப்பீங்கன்னு ஜவுன் கிட்டே வந்திருப்பாங்க. அவனோட பாட்டு வந்து உங்களோட பாட்டில் அப்படியே டச்சாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்திருக்கும். அப்படியே டவல் எடுத்துகிட்டு உங்கள் ஹேர்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்படியே கீழே அப்படி கட்டிட்டு உங்கள் ரூம் தான் போகிறீங்க. ரூம் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்க் அப்படியே வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். என்ன இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே கீழே போகிறீங்க. அப்போ ஜங்குக் தான் இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா? நான் எதுவுமே பண்ணலையே, ஜஸ்ட்டு கிட்ட தானே போனேன், அதுக்கே எதுவுமே பேசாமல் கீழே போகிறா. அப்படி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு யோசிக்கிறான். அவனுக்கு அப்போ தான் ஃபீல் ஆகுது அவன் வந்து டச் ஆகியிருக்கும். ஆனால் தான் நீங்கள் ஒரு மாதிரி ஷிவர் ஆகியிருப்பீங்க. டக்குன்னு எழுப்பி போயிருப்பீங்க. டேய் ஜங்குக்கா என்னடா பண்ணி வச்ச? அது ஒரு குழந்தடா. அதுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வேற கெட்ட பொண்ணை மாற்றிடுவோம் போலையே. எவ்வளோ நல்ல பொண்ணு. இல்லை இவன் நல்ல பொண்ணு தான். பட் இருந்தாலும் ராட்சசி. ஆனால் இவளுக்குள்ளேயும் நம்மளை பிடிச்சிருக்கு போலையே. அதான் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு தோணுது. அவளுக்கு கண்டிப்பாக உன்னை பிடிக்கும் ஜங்குக்கா அப்படின்ட்டு அவன் அப்படியே ஹேர்லாம் ட்ரை பண்ணிட்டு கீழே போகிறான். நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க கீழே வரத்துக்கும் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் டைம் ஒன்றா இருக்குது. ஸோ மேட்கிட்ட அவள் சாப்பிட்டாளா? ஓகே சார் சாப்பிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எழுப்பி போயிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜவுங்க ஃபீஸ் பண்ண தோணல. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி ஃபீல் ஆகியிருக்கும் உங்களுக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிட்டு படுத்துக்கிறீங்க. ஜவுக்கு அப்படியே மேலே வந்து பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டு அவனுங்க அப்படியே தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்கு ரைட் நிற்கிறான். நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அப்படியே முன்னாடி நிற்கிறீங்க. இப்போ தான் அந்த மேட்ஸுக்கெலாம் தெரியுது நீங்கள் ஸ்கூல் பொண்ணு அப்படின்ட்டு. 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க அப்படின்ட்டு. அவங்களாம் ஷாக்டாக பார்த்துட்டு ஆனால் சாருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் நாங்கள் யாரும் நினைக்கல அப்படின்னு அவங்களுக்குள்ளே காசிப்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜவுக்கு அப்படியே போகிறீங்க. அப்போ காரில் போகும்போது ஜவுங்க பார்த்துட்டு
நீ இங்கேயே ஸ்டாப் பண்ணு சங்கு. எதுக்குடி? இல்லை, என் ஸ்கூலில் யாருக்கும் எனக்கு கல்யாணம் ஆனது தெரியக்கூடாது. ஏன் ஏன் தெரியக்கூடாது? இல்லை, தெரியக்கூடாதுன்னா தெரியக்கூடாது. அதான் ஏன்டி ஏன் தெரியக்கூடாது? உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆனது ஏன் மறைக்கணும்னு நினைக்கிற? அது நான் இப்போ தானே சின்ன பொண்ணு. எனக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா எப்படி எல்லாரும் என்னை கலாய்ப்பாங்க. ஆ, யார் உன்னை கலாய்க்க போகிறா? நான் இருக்கும் வரைக்கும். இது நம்ம ஸ்கூல் டி. என்னது நம்ம ஸ்கூலா? ஆமாண்டி, நம்ம அப்பா தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. 50% ஷேர் நம்ம பேரில் தான் இருக்குது. ஸோ இல்லை ஜங்கு, எப்படி இருந்தாலும் என் ஸ்கூல் லைஃப்பை நான் ஹாப்பியாக லிவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது யாருக்கும் தெரிய வேணாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோவேன். எனக்கு புரியுது. சரிடி, சரி, உனக்கு எப்படின்னு இருக்கிறது அந்த மாதிரி இரு அப்படின்ட்டு ஜங்கு கோவமாக காரை அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் தள்ளி ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் பேக் எடுத்துகிட்டு ஸ்கூல் தான் போகிறீங்க, உள்ளே என்டர் ஆகுறீங்க. ஸோ மார்னிங் தான், ஏர்லி மார்னிங். ஸோ ஸ்கூல் அந்தளவுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பிரின்சிபல் ரூமுக்கு தான் போகிறீங்க ஸ்ட்ரைட்டாக. ஸோ அங்கே போயிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க. அவங்களும் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க. அவங்க அப்படியே எழும்பி நிற்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு. சார் நீங்கள் எதுக்கு? இல்லை மேம் அதெல்லாம் வேணாம். நான் இங்கே ஸ்டூடெண்ட் தான், படிக்க தான் வந்திருக்கேன். எனக்கு இப்போ தான் 15 வயசாகுது. ஆனால் இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி என்னையும் ட்ரீட் பண்ணுங்கள். நான் இங்கே எதுக்கு வந்தேன்னு ரீசனை நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக நான் கிளாஸ் ரூமுக்கே போக முடியும். பட் நான் அப்படி போக விரும்பல சார். ஏன்? நாங்கள் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் மேம். நீங்கள் இந்த ஸ்கூல் ஓனர் தானே, அது உங்களுக்கான ரெஸ்பெக்ட் நாங்கள் கொடுத்து தானே ஆகணும். சார் அந்த மாதிரி எதுவும் வேணாம். அதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா நான் எல்லோரும் மாதிரி நார்மலாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, பெரிய ரிச்சான ஃபேமிலின்னா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. என்னை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் வெளில போகக்கூடாது. இந்த ஸ்கூலில் நானும் ஒரு நார்மலான ஜஸ்ட் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற பொண்ணுன்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணால் போதும். எனக்கு இந்த பில்லியனர் லைஃப்லாம் பிடிக்கல. ஸோ எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். பட் நான் இந்த மாதிரி பெரிய இடத்து பொண்ணு அதெல்லாம் யாருக்கும் தெரிய வேணாம் சார். சரிம்மா, ஓகே அப்படின்றாங்க. அவங்க உங்களை பார்க்கும்போது பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ ரிச்சான பொண்ணு, பட் இந்த அளவுக்கு நார்மலாக நடந்துக்கிறத பார்த்து அவங்களுக்கே லைட்டாக அவங்கள பிடிச்சிருக்கு. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கிளாஸ் ரூமுக்கான வழியே சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இப்போ உங்கள் கிளாஸ் ரூம் தான் அப்படியே என்டர் ஆகுறீங்க. கொஞ்சம் பேர் தான் அப்படியே இருக்காங்க. உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களாம் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க விஷ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஒரு இடத்த உட்காந்துக்கிறீங்க. அது பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு, ஹாய், ஐ எம் லெக்ஸி. ஐ எம் ரூஹி. அப்போ லெக்ஸி, வேர் ஐ ஃப்ரம்? ஐ எம் ஃப்ரம் சவுத் கொரியா. ஓ, சவுத் கொரியாவா? அங்கெல்லாம் பிளேசஸ்லாம் சூப்பராக இருக்கும்ல? சூப்பராக இருக்கும். ஆனால் நீ இங்கே எதுக்கு வந்த? அது நான் ஏன் வந்தேன்னு நான் அப்புறம் சொல்லிக்கிறேனே, இப்போதைக்கு நார்மலாக பேசலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் சிவராகுறீங்க. அப்போ லெக்ஸி, கூல்யா கூல். நீ ரொம்ப நர்வஸ் ஆகுறேன்னு தெரியும். பட் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ மோசம்லாம் இல்லைங்க. பசங்கள்லாம் எல்லாருமே நார்மல் தான். ரொம்ப ரூல்ஸ் இந்த ஸ்கூலில் எதுக்குமே அலோட் கிடையாது. லாஸ்ட் டைமில் ஃபோன் கூட யூஸ் பண்ண அலோட் கிடையாதுன்னா பார்த்துக்கோ. நம்ம எமர்ஜென்சின்னா கூட நம்ம பேரண்ட்ஸ் தான் எல்லாமே. அப்படின்றதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் அப்பா ஞாபகம் வந்துடுது. ஸோ அதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு, ஓ அப்படியா, ஆனால் அங்கே சவுத் கொரியாவில் எல்லாமே தலைகீழாக இருக்குமே. அப்படி தான் பசங்கள்லாம் ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க. பட் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ லெக்ஸி கூட நல்லா ஃப்ரெண்டாகவும் ஆகிடுறீங்க. அவளும் உங்களை பார்த்து எதை ஸ்மைல் பண்ணிட்டு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ஓகே அப்படின்றீங்க. ஸோ 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் ஒரு பர்சன் இன்ட்ரோ. அப்போ லெக்ஸி, இது யார்? இதுவா? நம்ம கிளாஸ்மேட் தான், ஆனால் ரொம்ப அராத்து அப்படின்றா. ஏன் அராத்துன்னு சொல்கிற? ஆனால் ஸ்மைல் பண்ணிட்டேன். அதுவா? என்ன லவ்வா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க.
அம்மா பேர் என்ன? ஒசுகி. வாட்? ஒசுகியா? ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பார்க்க சைனா மாதிரி இருக்கானே. ம், சைனா தான். ஸோ என்ன சொல்கிற? இவன் பர்ஃபெக்டாக இருப்பான் எனக்கு. நீ பார்க்க யூஎஸ் பொண்ணு, சைனா, சூப்பர் அப்படின்றீங்க. அவங்களோட ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஒசுகிதா, ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூமுக்கு நம்ம கிளாஸுக்கு நியூவாக ஒரு கேர்ள் வந்திருக்கா. அவளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவள் யாருன்னா ரூஹி அப்படின்ட்டு உங்களை கை காட்டுறான். நீங்கள் அப்படியே எழும்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒசைக்கியே பார்க்குறீங்க. ஏய் ரூஹி, என்ன எனக்கு தெரியலையா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் ரூஹி, என்ன அப்படியே பார்க்குற? ரொம்ப ஹேண்ட்ஸம்மா? நான் ஹேண்ட்ஸம் தாண்டி, ரொம்ப ஹேண்ட்ஸம். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி தான் சுற்றுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கூல்லையே நான் தான் ரொம்ப ஃபேமஸான பையன். என் கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோ, உனக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும் அப்படின்றான். உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. எங்கடா இவன் ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கான்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே லெக்சியை பார்க்குறீங்க. அவள் ஃப்ரெண்ட் ஆகிக்கோடி. அப்படியா? இல்லைடி. ப்ளீஸ் டி, அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோ அப்படின்றா. ஸோ நீங்களும் அப்படியே ஒசைக்கியாக பார்த்துட்டு ஓகேண்ணா, நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். என்னது அண்ணாவா? ஏய் இங்கே பாரு, நான் என்ன உன் அண்ணனா? அப்படியெல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொல்கிறேன். என்ன விட்டா ராக்கி கட்டுற போல இருக்குது. அதெல்லாம் செட் ஆகாது. ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு தான், சரியா? இந்த அண்ணங்கின்னெல்லாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஜெர்க் விட்றான். ஸோ நீங்கள் எடுத்து ஸ்லைட் பண்ணிட்டு சரி ஓகே ஓசைக்கி அப்படின்ட்டு பேர் சொல்கிறீங்க. அவனும் அப்படியே சிரிச்சிட்டு இந்த சைடு வந்து உட்காந்துக்கிறான். ஓகேடா, இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு 2 பார்ட்லேயே இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிடுறேன். ஓகேவா? ஓகேடா, பர்பிள் யூ சப்போர்ட் மீ.